இப்போ நான் காட்டுறது ஒவ்வொரு புற்கள் வகை. வானமெற்று அளவுக்கு உயரமான மரம். டைனோசர் அழிஞ்சிருச்சு, ஆனால் டைனோசர் மரங்கள் தாவரங்கள் இங்கே இருக்குது. ரொம்ப பிரபல்யம். இவ்விடத்துலேருந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நான் இலங்கை கண்டியில் இருக்க பேராதன பூங்காவுக்கு வந்திருக்கேன். அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். வாங்க போகலாம். இதுதான் முன்பகுதி. இந்த இடத்துலேருந்து டிக்கெட் எடுக்க நீங்கள் போகலாம். வெளிநாட்டவர்களுக்கு ஒரு ரேட்டாக இருக்கும், இலங்கையில் உள்ளவங்களுக்கு இன்னும் ஒரு ரேட்டாக இருக்கும். இப்போ நான் அந்த ரேட் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பகுதி ஊடாக நீங்கள் உள்ளே போகலாம். டிக்கெட் எடுத்தாச்சு. இலங்கையில் உள்ளவங்களுக்கு 250 ரூபா, வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு 3500 ரூபா, சின்ன பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு 1500 ரூபா. நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாகனத்தை புக் பண்ணியும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அப்படி சுற்றி பார்த்தால் கொஞ்சம் ஈஸியாக எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்கலாம், இல்லை நடந்தே போக வேண்டி இருக்கும். இப்போ நாங்கள் உள்ளே நுழைஞ்சி இருக்கிறோம். அந்த இடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. ராட்சத மூங்கில்கள் இருக்கிற இடம். இந்த மரங்களோட உயரத்தை பாருங்க. ஒரு பேராதன பூங்கா என்று சொல்ற நேரம் உலகத்திலேயே ஒரு பிரபல்யமான பூங்கா. இங்கே வந்து கண்டிப்பாக வெளிநாட்டவர்களும் சரி உள்நாட்டவர்களும் சரி எல்லாருமே வருவாங்க. இங்கே நீங்கள் வந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக தேவை. அந்த அளவுக்கு பிரபல்யமானது. இது கண்டியில் இருக்குது. பேராதனை கண்டி பேராதனையில் தான் இது இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வரும்போது ஒரு நண்பர்களோடு வந்தால் நல்லா. தனியாக வர்றதை விட நண்பர்களோடு வரும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நிறைய மூங்கில் மரங்கள் எல்லாமே இருக்குது. மூங்கில் மரங்களோடு சேர்ந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இருக்கிற பகுதி மூங்கில் மரங்கள் அதிகமாக வளர்க்குற பகுதி. அந்த பகுதி தான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு இலங்கையுடைய மெப் இருக்குது தானே, இலங்கையுடைய மெப் மாதிரி அந்த வடிவிலான ஒரு குளம் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அந்த வடிவத்தை எனக்கு சரியாக காட்ட முடியலை, ஆனால் ஓரளவு காட்டுறேன். இந்த போகிற பாதைகளை சுற்றியெல்லாம் பச்சை பசைல்னு இருக்குது. இந்த மரங்களுடைய உயரங்களை பார்க்குற நேரம் அப்பப்போ தலை சுற்றுது. இப்போ நான் காட்டுற நேரமே உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட 4000 மரங்கள் இருக்காம். இந்த உலகத்தில் ஒரு சில இடங்கள் இல்லாத மரங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த மரங்களுடைய பேர் எனக்கு தெரியல, பார்ப்போம். ஆஸ்திரேலியா மரம் உண்டு. இங்கே பாருங்க. இங்கே பார்க்குற நேரம் ஒரே பூங்கா, ஒரே மரங்கள், உலகத்தில் இருக்க எல்லா வகையான மரங்கள் இருக்கிற மாதிரியே இருக்குது. சரி, நிறைய மரங்களோடு சேர்ந்து நிறைய குடும்பங்கள்லாம் வந்திருக்காங்க. பேராதனிய பூங்கா என்று சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இடம். ஆனால் ரொம்ப நேரம் நடக்கணும். ஆகால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது, இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. இன்னும் நிறைய ஏரியா, நிறைய பகுதிகள்லாம் இருக்குது. காட்டுறேன் வாங்க.
இந்த ஒவ்வொரு புட்கள் வகை இருக்குது தானே, ஒவ்வொரு புட்கள் வகை இப்போ நான் காட்டுறது ஒவ்வொரு புட்கள் வகை எல்லாம் பாருங்கள். தனித்தனியாக வளர்த்து ஒவ்வொரு புட்கள் வகையை வச்சிருக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு டைனோசர் அழிஞ்சிருச்சு, ஆனால் டைனோசருக்கு மரங்கள் தாவரங்கள் இங்கே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றி கொண்டிருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது டைனோசர் காலத்துலேருந்து இருக்கிற மரங்கள். அந்த ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் வர்ற மரங்கள் மாதிரியே இருக்குது. இந்த பூங்கா 1750ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இலங்கையுடைய தேசிய பூங்கா திணைக்களம் தான் இதை பராமரித்து கொண்டிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்ல போனால் இது இலங்கையிலேயே மிகப்பெரிய பூங்கா இது தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. 147 ஏக்கர் மொத்தமாக இந்த பூங்காவுடைய பரப்பளவாக இருக்குது. இதெல்லாம் ஆஸ்திரேலியா மரங்கள். வானமெட் இங்கே வந்தால் தான் வித்தியாசமான மரங்கள்லாம் பார்க்கலாம். இது இலங்கை வாழை மரம். ஓகே, அப்படியே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இந்த வாழை மரத்தை பாருங்கள். இந்த அளவு தென்னை மரம் உயரத்தில் வாழை மரம் பார்த்துருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு கற்றாழை வகை எல்லாத்தையும் பக்கத்தில் காட்ட இயலாது. பாருங்க, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. நான் ஒரு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். இந்த கற்றாழையை எவ்வளோ பெருசு, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணட்டா, இந்த பாருங்க. ஒவ்வொரு நாட்டு கற்றாழை. இது மூலிகை தோட்டம். மூலிகை மரங்கள் இருக்கிற தோட்டம். ஒரு அழகான ஒரு இடம், படியேறி போகக்கூடிய ஒரு இடம். எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு காரணம் நிறைய மரங்கள். ஒவ்வொரு மரங்கள் பேர், ஒவ்வொரு மரங்கள் விஷயங்கள் சொல்ல போனால் ஒரு நாள் பத்தாது. கொஞ்சம் பாருங்கள். எவ்வளோ பெரிய உயரமான மரங்கள் நம்ம இருக்குது. நிறைய குரங்குகளும் இருக்குது. அதுகளுடைய வித்தை அதான். இந்த இடத்தை பாருங்க. இங்கால ஒரு ஆறு, ஒரு பெரிய ஒரு மைதானம் மாதிரி இல்லை, மைதானமே தான். ஃபுல் வியூ காட்டுறேன் உங்களுக்கு, காட்டுறேன் பாருங்க.
அங்கே ஒரு மரம் தெரியுதானே, அது எவ்வளோ பெரிய மரம், எவ்வளோ நிழல் தர்ற மரம் என்று பாருங்கள். இந்த பூங்கா பற்றி சொல்லப்போனால் 1371 3ஆம் விக்ரபாகு மன்னன் இந்த இடத்துல இருப்பிடமாக அவர் இருந்திருக்கிறாரு. 1747 தொடக்கம் 1780 வரை கண்டியை ஆண்ட ராஜாதி ராஜசிங்கனும் இவ்விடத்தை தற்காலிகமாக தங்கியிருந்ததாக சொல்கிறாங்க. 1815ஆம் ஆண்டில் பிரித்தானியர் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றிய பின்னர் இப்பகுதி அவர்கள் கைக்கு மாறி இருக்கின்றது. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு சரிஞ்ச மரங்கள்னு பேர் வைக்கலாம். மரங்கள் எல்லாம் சரிஞ்சு இருக்கு. இவ்வளோ நேரம் வெயிலில் இருந்தேன், இப்போ கொஞ்சம் நிழலாக இருக்குது. இந்த மரங்கள் எல்லாம் பார்க்குற நேரம் எல்லாம் நடத்தான். நடராஜா பயணம் மேற்கொள்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் பூக்கள் என்னது பூக்கும் காலத்துக்கு வந்தால் பூக்கள் எல்லாம் பார்க்கலாம். வந்து உட்காந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ண நல்ல இடம். நடராஜா டாக்ஸியில் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே இன்னும் ஒரு விஷயம், நீங்கள் விரும்பினா ஒரு கார் புக் பண்ணலாம். கார் புக் பண்ணி இந்த இடத்த எல்லாத்தையும் சரியாக சுற்றி பார்க்கலாம். முகத்தில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு தான் நடக்கிறேன். என்ன சொன்னால் ரொம்ப தூரம் நடந்தாச்சு. இங்கே ஒவ்வொரு மரங்கள் பார்க்குற நேரம் எல்லா மரங்களும் ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒரே மாதிரி கிடையாது, வெவ்வேறு மரங்கள். இந்த மரங்களை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்குன்னா இதனுடைய அருமை பெருமைலாம் தெரியும். நம்ம பார்க்குற நேரம் அழகாக இருக்குது, மற்றபடி இதை பாதுகாக்கிறது இது சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு தெரியாது. இன்னும் ஒரு சில இடங்கள் இருக்குது, எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்காங்க. நான் காட்டுறேன் வாங்க. இந்த கூடாரம் மாதிரியெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க, பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய லவர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய நண்பர்களோடு வந்திருக்காங்க, குடும்பத்தோடு வந்திருக்காங்க. இப்போ ஒரு பாலம் வரப்போகுது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாலத்தில் நடந்து போகலாம், ஆனால் நோ என்ட்ரன்ஸ்ன்னு போட்டிருக்கு. செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கும். நடந்துட்டு போகிறேன். நிறைய பேர் இந்த பாலத்தில் போகிறதுனால இந்த பாலத்தை மூடி வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் போக சொன்னாலும் யாரும் கேட்குறது இல்லை. இப்போ வந்து கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கு, அதனால தான் இந்த பாலம் மூடப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட காட்டுட்டா, இதுவரைக்கும் நான் இப்படியான ஒரு மரம் பார்த்தது கிடையாது. பாருங்கள், ஒரு மரத்துக்கு டிசைன் போட்ட ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. அமேசான் காடுகளில் தான் இப்படி வரும். இது ஒரே மரம். பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். இந்த இடம் பார்க்குறீங்க தானே, இது வந்து ரொம்ப பிரபல்யம். இவ்விடத்துலேருந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த ரோட்டில் இருந்துட்டு பேராதனிய பூங்கா என்று சொன்னாலே அவ்வளோ பிரபல்யமான இடம் இதுதான். உண்மையை சொன்னால் இந்த பேராதனிய பூங்காவுடைய வரலாறு கொஞ்சம் வித்தியாசம், சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1810 கொழும்புக்கு இப்போ அண்மையில் இருக்க கொம்பனி தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இங்கே தான் இந்த பூங்கா இருக்குது. ஒரு பிரித்தானியர் தான் இந்த தோட்டத்தை அமைச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு 1813 களுத்துறை இருக்குது தானே, இலங்கையில் இருக்க களுத்துறை இடத்துக்கு இது மாற்றப்பட்டிருக்கு. பொருளாதாரத்துக்காக கோப்பி, ரப்பர் இப்படி தான் இதை உற்பத்தி செஞ்சுருக்காங்க.
ஆனால் 1814 இதை பொறுப்பேற்ற அலெக்சாண்டர் மூன் இவருடைய முயற்சியால் 1821 தற்போதுள்ள கண்டி பேராதனை பூங்காவாக மாற்றப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் ரப்பர், கோப்பி போன்ற தாவரங்களே இங்கு இருந்தது. அதுக்கு பிறகு உருவாக்கி இப்போ இந்த நிலைமைக்கு இது வந்திருக்கு. இந்த மரத்தை பாருங்க. இது கிட்டத்தட்ட பாறங்கள் மாதிரி இருக்கு. ஆனால் பாறங்கள் கிடையாது, ஒரு மரம் தான். இந்த பூங்கா சம்மந்தப்பட்ட மியூசியம் ஒன்றும் இங்கே இருக்குது. இப்போ மூடி இருக்கிறாங்க. இப்போ ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு, வெளியில் போய் கொண்டிருக்கோம். முதல்ல நிறைய பூக்கள் இருக்கும், இப்போ பூக்களை பார்க்க முடியலை. நானும் பல இடங்களில் முயற்சிகள் பண்ணி பார்த்தேன். ஏற்கனவே நான் வந்திருக்கேன், அப்போ எல்லாம் நிறைய பூக்கள் பார்த்துருக்கேன். ஏற்கனவே சொன்னால் படிக்கிற காலத்தில் வந்தது, இப்போ திரும்ப வந்திருக்கேன், நிறைய பூக்கள் பார்த்தேன். ஆனால் நம்ம பூக்கள் ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. சின்ன ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி. கார்டன், இந்த மரத்தை பாருங்க. இந்த மரத்துக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. வெயில் படாத மரங்கள். நாங்கள்லாம் வெயில் பட்டுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் வெயில் படாத மரங்கள். விட ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே செம்மையாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்தால் இந்த இடத்த கொஞ்சம் நல்ல வடிவாக பார்த்து கொடுங்க. பூத்து குலுங்குற காலத்தில் இங்கே இந்த தோட்டத்தில், இந்த பகுதியில் நிறையா பூக்கள் எல்லாம் பூக்கும் என்று சொல்லியிருந்தாங்க. உண்மையாக பார்க்குற நேரம் ஒரு திரைப்பட காட்சிகளை பார்க்குற மாதிரியே இந்த இடம் இருந்தது. உங்களுக்கும் கண்டிப்பாக பார்க்குற நேரம் அந்த உணர்வு வரும். சுற்ற வர இந்த மரங்கள் எல்லாம் இருக்கிற நேரம் இந்த பூக்கள் இருக்குதானே, பூக்கள், ஒவ்வொரு விதமான மரங்கள், இது சம்பந்தமான ஒரு இடமும் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளேயும் போயெல்லாம் அந்த பில்டிங்கை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்குள்ளேயும் போய் ரசிக்கலாம், பார்க்கலாம், எல்லாமே செய்யலாம். இப்போ அந்த வெளிப்பாதையை நோக்கி தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ இத்துடன் இந்த vlog-ஐ நிறுத்திக்கொள்கிறோம். அடுத்த இடத்துக்கு போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்களோட சந்திப்போம். முடிஞ்சால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.